guys. After a long time, movie review. இன்னைக்கு டுடே இன்னொரு சாமி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சசி டைரக்ட் பண்ணி ஸ்வஸ்திகா, ஜெய்தீஷன், சக்தி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண ஃபிலிம். ஒரு ரூரல் ஃபேமிலி கம் வில்லேஜ் ட்ராமா ஒரு டவுன் ட்ராமான்னு வச்சுக்கலாம். இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சாமி யாராக இருக்க முடியும்? இந்த படத்தோட லீட் ஒரு ஹீரோயின். அவங்க எப்படி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோ இல்லாமல் அப்படின்றது தான் கதை. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மாம் எப்படி ஒரு ஃபேமிலியை டேட் இல்லாமல் ரன் பண்ணுறாங்க அப்படின்றதும், அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி, ரியாலிட்டி எல்லாமே சீன் டெப்த்தாக நமக்கு கன்வே பண்ணிடும். அந்தளவுக்கு டெப்த்தாக கம்போஸ் மேக் பண்ணியிருக்காரு சசி சார். ரெண்டு பசங்க அஜய்தீஷன், சக்தி ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அஜய்தீஷனுக்கு இது ஒரு வேற ஒரு வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னா மார்கன் லாஸ்ட் இயர் அது ஒரு தனி ஜானர் படம். அது நல்லா இருந்தது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். இந்த ஃபிலிம் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொன்னாலே அது நம்ம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஜி5ல ஒளிபரப்பாகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். மியூசிக், சாங்ஸ், நடுவில் கொஞ்சம் லவ், ரொமான்ஸ், அஃப்கோர்ஸ் இருக்கணும். அட் லாஸ்ட் ஓவராலாக ஃபைட், தென் ஸ்ட்ரகிள், தென் ஒரு ஹாப்பி என்டிங், ஃபீல் குட். பட் ஆனால் மூவி ஃபுல்லாகவே ஃபீல் குட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங், உமன் ஸ்ட்ரகிளிங் தி அட்வர்சிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் ரொம்ப முன்னாடி பார்த்த படம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் இம்பேக்ட் பண்ண படம். எனக்கு நிறைய படம் பார்த்துருந்தேன், பட் just a review. It's a good film, so everybody has to watch it, especially family people. You will get to know the importance of characters. So that's it. See you in another video. Take care. Bye bye. For more reviews and interesting content, subscribe to the channel. Thank you.